விஜயகாந்த் அவர்கள் வந்து 2006ல தனிச்சு நின்னாங்க, 2009ல தனிச்சு நின்னாங்க. யோசிச்சுட்டு 2011ல வந்து அதிமுக கூட ஒரு பெரிய அலைன்ஸ் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணது வந்து அது அவங்க அந்த முடிவு சரி. விஜயகாந்த் வந்து அது வரைக்கும் தனிச்சுதான் நின்னாங்க. ஆனா இந்த முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு 2011ல அதிமுக கூட அந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, கிட்டத்தட்ட ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடரா வந்து விஜயகாந்தை கொண்டு வந்தது. 28 இடங்கள் ஜெயிச்சு திமுகவை 3வது இடமா தள்ளிட்டு விஜயகாந்த் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்ப அதிமுக ஃபர்ஸ்ட், விஜயகாந்த் 2, திமுக 3 அப்படிங்கிற சூழலை 2011ல விஜயகாந்த் உருவாக்குனாங்க. ஒரு தெளிவான முடிவை வந்து தமிழக வெற்றி கழகத்திட்ட இருந்து நான் உட்பட பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. சீக்கிரம் அவங்களுடைய முடிவை தெரிவிக்கணும். தனிச்சுதான் நிக்கிறாங்க அப்படின்னா 234 வேட்பாளர்கள் யாரு, இல்ல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு, இந்த கட்சி எங்க அலைன்ஸ்குள்ள வராங்க, இல்ல நாங்க இந்த கட்சி வந்து எங்களுக்கு இத மாதிரி நாங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒத்துக்குறாங்கன்னா நாங்க அவங்க கூட போவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிட்டியா மக்களுக்கு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஆல்ரெடி சொல்லிட்டாங்களப்பா தனிச்சு அப்படின்னுலாம் நம்ம பேசலாம். பட் எலெக்ஷன் டைம்ல அதை உறுதியா அந்த கட்சி தலைவர் சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க அதை பிடிப்போம், வானத்தை வில்லா வளைப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எலெக்ஷன் நேரத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ட் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியா என்ன, அவங்க எதுக்கான நெரேட்டிவை வந்து செட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கு கூட தெரியாது. சோ விஜயே நேரடியா வந்து அப்பியர் ஆகி இதுதான் எங்களுடைய 2026 தேர்தலுக்கான திட்டம், நாங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல இவங்க ஆட்சி அமைக்க நாங்க உதவி செய்வோம், நாங்க கிங்கா இருப்போமா கிங் மேக்கரா இருப்போமா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் உறுதி செஞ்சுட்டா ரொம்ப நல்லது.